அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ஸ்பெஷல் மசாலா சாய் போட போகிறேன். இதுக்கு தேவையானவை சிறிய துண்டு இஞ்சி, ஒரே ஒரு கிராம்பு, சிறிய துண்டு பட்டை சின்னதாக, 2 ஏலக்காய், 3 மிளகு சேர்த்தா சூப்பராக இருக்கும் சாய். எல்லாத்தையும் உரலில் இடிச்சிக்கங்க. இடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸு கூட போடலாம். ஆனால் அதை விட உரலில் இடிக்கும் போது சுவை கூடுதலாக இருக்கும். சுவையோ சுவை அப்படின்னு சொல்லியா, அம்மியில் நம்ம மசாலா அரைக்கும் போதும் அதோட சுவை. இப்போ யாரும் அம்மிலாம் அரைக்கிறாங்க, எல்லாம் மிக்ஸியாக இருக்குது. மிக்சியில் தான் நம்ம அரைக்கிறோம். இப்போ உரலில் இடிச்சிட்டு நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுப்பை ஆன் பண்ணி நான் காஃபி பாத்திரம் வச்சுருக்கேன். திக்கான பால் 3.5 கப்பு அளவுக்கு ஊற்றிக்கின்னு, 3.5 கப்பு அளவுக்கு திக்கான பால் இதில் ஊற்றிருக்கேன். இது பொங்க இந்த பச்சை வடலாம் போகும்படி பொங்க காய்ச்சின்னு நான் சாட்டாக தான் காமிக்கிறேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். எந்த டீத்தூள் வேணாலும் நம்ம பரவாயில்ல இதில் போட்டுக்கலாம். டீத்தூள் 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொங்க பாலை காய்ச்சிட்டு இப்போ போட்டுப்போம். இப்போ 3 கப்பு அளவுக்கு நான் 3.5 கப்பு அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது தண்ணியில் 1 கப்பு அளவுக்கு தண்ணி இட்டு, தண்ணியில் டீத்தூள் போடுவாங்க. அப்புறம் பால் கொதிக்க விட்டு பாலை ஊற்றுவாங்க. அப்படி போடுறத விட நீங்கள் பால்லையே இந்த மசாலா டீ சாய் போட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதை எடுத்து நம்ம போட்டுட்டு கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டீத்தூள் அதில் அடியில் தங்காமல் நமக்கு எப்போதும் டீ போட்டாக்கா டீத்தூள் அதில் தங்காமல் இருக்கும். கரண்டியில் மிக்ஸ் பண்ணும் போது எப்போதுமே அந்த கரண்டியில் மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை ஹையிலேயே இருக்கட்டும் டீ போடும் போது. ஏன்னா நம்ம கிட்டக்கையே தான் இருப்போம் டீ போடுற வரைக்கும். அதனால் டீயோ காஃபியோ போட்டாக்கா கொஞ்சம் ஹையில் வச்சே போடலாம். நல்லா இது டீயோட அந்த டீத்தூளோட சாறு இறங்கணும். இதில் நல்லா இறங்கணும். தண்ணியில் கொதிக்கும் போது சீக்கிரத்தில் சாறு இறங்கிடும். பாலில் கொதி வரும்போது கொஞ்சம் டைமிங் எடுக்கும், ஆனால் சுவை கூடுதலாக இருக்கும். இறக்குற ஸ்டேஜில் நம்ம 3 பேருக்கு நான் போட்டிருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு சாதா சர்க்கரை தான் போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை ரொம்ப நல்லது. அச்சு வெல்லம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும், கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போவே அந்த அச்சு வெல்லம் போட்டு நம்ம டீ போட்டால் அதோட சுவை கூடுதலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சர்க்கரை போட்டு இந்த மசாலா டீ செய்யும் போது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். என் கணவருக்கு, என் மகனுக்கெல்லாம் மசாலா டீ ரொம்ப பிடித்தமான டீ இது. இந்த சாய் இது நல்லா ரெடி ஆகிட்டே இருக்காங்க. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ வடிகட்டிடுவோம். அந்த சாறு வடிகட்டியில் இருக்கும். அப்போ கரண்டியில் அந்த சாறை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, சாரெலாம் இறங்கிடும். இப்போ 3 பேர் அளவுக்கு சின்ன சின்ன கப்பு தான், 3 பேருக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 பேருக்கு நான் ஊற்றுறேன், என் மகனுக்கும் என் கணவருக்கும். நான் ஒரு டம்ளரில் எப்போதுமே நான் ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அனைவரும் பருகலாம் நம்ம மசாலா சாய். வாங்க, அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பப்பாய்.